மாமா, எங்க அண்ணன் ஒண்ணும் ஓடி போகுது ஆள்லாம் கிடையாது. சரி, அப்ப எங்களாமே இந்நேரம் வந்திருக்கணும்ல. அந்த விரும்பைய உன்னைய மன்னிக்கல, ஓ மேல அவனுக்கு இருக்கிற கோபம் தீரல, அதனாலதான் உன்னை அப்படி காக்க வச்சு பழி வாங்கிக்கிட்டு இருக்கானே. இந்தாரு, நான் சொல்லுறது கேளு. நாங்க நல்லது செய்யறோம்ல, புரிஞ்சுக்க. வர்றவங்க வரட்டும், முதல்ல பொண்ணை உட்கார வைங்க. நல்ல நேரத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஐயரே, நீங்க சட்டு போட்டுன்னு ஏற்பாடு பண்ணுங்க. யார் வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன? நானும் என் வீட்டுக்காரி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம். இல்ல அசிக்கு, இப்ப சேர்ல உட்கார்ல. டேய், அவசரப்படாத. சண்முகம் அப்படி பண்றவன் இல்ல. ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமே ப்ளீஸ். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவர் சொன்ன 2 நிமிஷத்துல இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இந்த 1 நிமிஷம் மட்டும்தான். அவன் வந்தா வரான், வராட்டி போறான். எனக்கு கவலை இல்லை. என் வீட்டுக்காரிக்கு நல்லபடியா ஃபங்க்ஷன் நடக்கணும். இல்ல அசிக்கு, இப்ப சேர்ல உட்காரு. இல்லை, உங்க அப்பா தான் ஏத்தி விடுறாருன்னா நீயும் என்னத்துக்குள்ள ஆடுத? மருமோன, என் மகன் மனசார உங்க அப்பன் சொல்ற மாதிரி நான் செஞ்சிருக்கேன். மாட்டா மருமோன, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இதுக்கு மேல என்ன மாமா பொறுமையா இருக்கணும்? இது வரைக்கும் அவன் சொன்னபடி எல்லாரும் ஆடியாச்சு. கூட பிறந்த தங்கச்சி அவ வளகாப்புக்கு வர முடியல அவனால. அவனுக்கு அவ தங்கச்சி வேண்டான்னா எங்களுக்கு அவனும் வேண்டாம். இல்ல அசிக்கி, போய் சேர்ல உட்காருன்னு சொன்னேன். ஆமாடா இசுக்கி, போய் உட்காரு. இனிமே உனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இல்லேன்னு நினைச்சுக்க. இசுக்கி, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் என் மகன் செஞ்சு வைப்பான். உனக்கு உன் அண்ணன் இனி ஜென்மத்துக்கு இங்க வர மாட்டான். போடா, போய் சேர்ல உட்கார் போ. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணனை பத்தி உங்க ஆருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க அண்ணனை பத்தி நல்லா தெரியும். என்ன ஆனாலும் சரி, எங்க அண்ணன் வராம எனக்கு வளகாப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். போங்க போங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க. போங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க. எடி, எசக்கி, என்னடி செய்ற? போங்க, எல்லாரும் இங்க இருந்து போங்க. எடி, வளகாப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். எங்க அண்ணன் இங்க இல்லாம என் பொண்ணு கூட இங்க இருந்து போகாது. அம்புட்டுதான் சொல்லிட்டேன். எசகி, நானா கேட்டேன்? இல்ல எசக்கி கேட்டானா? வளகாப்பு வேணும்னு நாங்களா கேட்டோம்? இப்ப பாரு, அவ அழுது அழுது சாக போறாள். வேணாம், எங்களுக்கு எதுவுமே வேணாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இன்னும் 1 நிமிஷம் இங்க நின்னீங்கன்னா நல்லா இருக்காது. நான் சொல்லிட்டேன். மருமோன, போதும். நீங்க என் வீட்டுக்காரிக்கு செஞ்ச எல்லாம் போதும். அவளை சித்திரவதை பண்ணி கொலையா கொன்னது எல்லாம் போதும். இனிமே அவ செத்தா கூட நீங்க யாரும் இங்க வர வேண்டாம். போயிடுங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த வீட்டு பக்கம் அந்த சம்பவத்தோட காத்து கூட படக்கூடாது. போய் தொலைங்க எல்லாரும். சட்டம் உன்னத கேடு. ஓன்னு சொல்லிட்டான். மான உள்ளவனா இருந்தா மருமகன் சொல்லிட்டானேன்னு கிளம்பிடணும். மானம் இல்லாதவன் தான் செருப்படி வாங்குற வரைக்கும் நிப்பா.
ஐயா, மானமுள்ள வைக்குண்டம் இன்னுமே நீர் போல. அப்பா வேணாம், உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கோங்க. மாமா, போலாம். ரத்னா, வீரா, கனி போல வாங்க. சௌத்ரம், உன்னை மாதிரி புத்திசாலியும் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுல. பிரசிடென்ட், நிறுத்துங்க நிறுத்துங்க. பிச்சி சித்தர் சுவாமிகள் பல்லக்கு வருது. எதிரில் பைக்ல போறது நல்லது இல்ல. ஒரு நிமிஷம் நின்னு போங்க. அண்ணாச்சி, ஒரு முக்கியமான வேலையா போதேன். நான் வேணா அப்படி சுத்திக்கிட்டு போயிடுதேன், நீங்க விடுங்க. பிச்சி சித்தர் பெரிய ஆளு பிரசிடென்ட். அவர்கிட்ட ஆட்சி கிடைச்சா வரம் கிடைச்சது மாதிரி. அவரை பார்த்துட்டு போனா நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கும். கொஞ்சம் நின்னுதான் போங்களேன். அங்க பாருங்க, பல்லக்கு வருது பாருங்க. பிரசிடென்ட் சார்வால் பிச்சி சித்தர் உங்களை தான் கூப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு போய் கேளுங்க. பிரசிடென்ட், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு. சாமி சொன்னா அப்படியே நடக்கும். உங்களுக்கு என்ன பலன் சொல்லிட்டு போறாரு? சாமி என்ன பலன் சொன்னாரோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாப்பா போலாம். தானே எதுக்கு இப்படிலாம் செய்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா எம்புட்டு தான் நீ என்னைய சோதனை பண்ணாலும், இன்னும் எவ்வளவுதான் நீ என்னை சோதிச்சாலும் நான் ஒன்னும் நொறுங்கி போயிட மாட்டேன். திறந்து கிடக்குப்பா.
பாத்தீங்களா மாமா? எவ்ளோ தவிச்சிருக்கோம், எவ்ளோ ஃபோன் பண்ணிருப்போம். அங்க இசக்கி ஏங்கி ஏங்கி மயக்கம் போடுற நிலைமைக்கு ஆளாயிட்டா. இவன் சேர் போட்டு ஆடிட்டு இருக்கான். அண்ணன் வீட்ல இருந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. இந்த போட்டிக்கார போய் ஏன் இப்படி பண்ணுதானே தெரியலையே. இவ்வளவுக்கும் அவன் மேல இருந்த கோபத்தை தணிச்சு அவளுக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ண சொன்னதே அவன் தானே. ஏன்பா சண்முகம், பரணி கேக்குதுல்ல, பதில் சொல்லுப்பா. ஏ சண்முகம், வெளியே வாடா. அப்பா ஏதோ தப்பா இருக்குப்பா. அண்ணன் எதுக்கு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு? அக்கா, அண்ணனுக்கு ஒருவேளை காது கேட்கலையோ என்னமோ. ஏய், நீ வாயை மூடுடி. இல்ல, நான் உள்ள வரமாட்டேன். அவன் இப்போ இங்க வெளியே வந்தாகணும். எதுக்காக இசக்கி இப்படி சித்திரவதை செய்யறான்னு எனக்கு காரணத்தை சொல்லி ஆகணும். பரணி சொல்றது காதுல விழுதா இல்லையா? வெளியே வர. பரணி, நீ எதுக்கு அத்தை மாதிரி பிடிவாத பிடிக்கிற? அங்கதானே அண்ணா இருக்கு, உள்ள வாட்டி பேசிக்கலாம். முடியாதுடி. நான் எதுக்குடி உள்ள வரணும்? அத்தனை போன் பண்ணிருக்கோம், ஒரு தடவையாவது அவன் எடுத்தானா? சரி, வரல, வர முடியல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். வீட்டுக்குள்ள அடிச்சு போட்ட மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தெரியல ஏட்டி, அண்ணன் என்னத்துக்கு இப்படி செய்துன்னு. அவன் இப்போ வந்தே ஆகணும். யோ சண்முகம், வெளியில வந்து தொலையா. டேய், வெளியே வான்னு சொல்றேன்ல. எதுக்காக எசகி பிள்ளை இவ்வளவு பாடுபடுத்துற? அவளையால இப்படி சித்திரவதைப்படுத்துற. இப்ப நீ வெளியே வரல, இருக்கு உனக்கு. வாய் வயிறு இருக்கிற பிள்ளைய இப்படி சித்திரவதைப்படுத்துறீங்களே, மனுஷனால நீ இல்ல. அப்பா, நான் போய் பேசுறேன்ப்பா. அண்ணே, ஏனே இப்படி பண்ண? இசக்கி அக்கா எம்பிட்ட அழுதுச்சு தெரியுமா? பாவம்னே அக்கா. அண்ணே, என்னாச்சுன்னு உனக்கு? எதுக்காக வளகாப்புக்கு வராம போன? இதுவானே உன்னோட பாசம்? இசக்கி அழுது அழுது மயக்கம் போடுற நிலைமைக்கு போயிட்டா. எந்த காரணமும் இல்லாம என்ன இசக்கிய தண்டிக்குத? அம்புட்ட கல் மனசானே உனக்கு. இவன் சரிப்பட்டு வரமாட்டாத்தா. இப்படி எல்லாம் சொன்னா இவன் வரமாட்டான். இருத்தா, நான் வரேன். அவன் பேச மாட்டான். நவுலு, அவன் பேசவே மாட்டான். என் பிள்ளை வடிச்ச கண்ணீருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்ல. வயிற்று புள்ளதாச்சு இப்படி கதற விட்டியால. நீதான் நல்லா இருப்பியால? நல்லா இருப்பியா? எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ல. எனக்கு தெரிஞ்சு ஆகணும். நீ ஏன் வரல? சொல்லல. இல்லை, கேட்கிறல்ல. கேட்டுக்கிட்டே இருக்க, மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்க. எப்படி நம்ப வச்சு கழுத்த நம்ப வச்சு கழுத்த எல்லாத்தையும் எப்படி நம்ப வச்சு கழுத்த மனுஷனால நீல ஊதாச்சு பொண்ணு ஏகி ஏகி அழச்சிட்டியல. மனுஷனால நீல என் பிள்ளை ஏழை இப்படி பாடப்படுத்துற. இதுக்கு பதில் அவளை கழுத்து அடிச்சு கொண்டிருக்கலாம்ல. நீ கொண்டிருக்கலாமே. அந்த அந்த வீணா போன சவுந்தர மாதிரி தான் நம்மளை கேவலப்படுத்துறானா? நீங்க கேவலப்படுத்துறீங்க. என் பிள்ளை துடியா துடிச்சிட்டால. பாசல உன் மேல பாசம். என் பிள்ளை இப்படி படுத்துட்டாளே. அந்த பிள்ளை மனசு எப்படி துடிச்சிருக்கும்? எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இவன் மேல. பாய் பாய் இப்படி பண்ணிட்டாளே. டேய் சண்முகம், நீ அவங்களுக்கு வேணா பதில் சொல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். வாடா வெளிய. அண்ணே, மைனி கூப்பிடுது அண்ணே. வெளியில போய் என்னன்னு கேளு அண்ணே. அவன் வரமாட்டா, அவன் வரமாட்டா. நம்மளெல்லாம் மொத்தமா பாடையில ஏத்திட்டு போற வரைக்கும் அவன் வரமாட்டா.
அவன் மனுஷனா? அவனா மனுஷனே இல்லையே. ஏப்பா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம சும்மா தான் இருப்பா. சண்முகம், நீ இப்ப இங்க வந்துதான் ஆகணும். என் கூட வந்து எசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் அது வரைக்கும் இங்க இந்த வாசல்லையே தான் நிப்பேன். நான் உள்ள வரவே மாட்டேன்டா.